இங்க கொஞ்சம் வாயேன். வா துளசி. என்ன இது? எப்பவுமே நாம தான் அவளை வாலண்டியரா கூப்பிட்டு வச்சு கலாய்ப்போம். ஆனா இன்னைக்கு ஆடு அதுவா தானா வந்து என்ன வெட்டுன்னு சொல்லுது. நாம என்ன பண்ண முடியும்? போய் தான் பாப்போமே. என்ன காஞ்சிபுரம் கனகலட்சுமி மேடம், இப்ப என்னதுக்கு கூப்பிட்டீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, எங்க பைரவி அத்தை எல்லாருக்கும் அன்னதானம் பண்றாங்க, அத உன்கிட்ட சொல்லலாம் தான் கூப்பிட்டேன். உங்க பைரவி அத்தை அன்னதானம் பண்றாங்க இல்ல ஆராத தானம் பண்றாங்க, அத பத்தி எனக்கு என்ன? இதெல்லாம் பைரவி அத்தை யாருக்காக பண்றாங்கன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. யாருக்குன்னு தெரிஞ்சாலும் நான் இப்படிதான் பேசுவேன். முதல்ல அது யாருக்குன்னு சொல்லு. அது உங்க அம்மா சிவகாமிக்கு தான். என்ன அப்படி பாக்குற? உன் நிச்சயம் நின்னுச்சுல, அப்போ சிவகாமி சித்தி உடம்பு முடியாம ஆனாங்கல்ல, அவங்க நல்லபடியா குணமாகணும்னு எங்க பைரவி அத்தை சிவகாமி சித்தி பேர்ல பூஜா அன்னதானம்னு எல்லாமே பண்றாங்க. என்னது சிவகாமி சித்தியா? ஆமா, என் மாமாவுக்கு அத்தைனா அவரை கட்டிக்க போற எனக்கு சித்தி தானே. ஓ, அந்த முறையில வரீங்களா? சரி சரி, அப்புறம் என்ன துளசி இது? நான் உங்க அம்மா உடம்பு சரியாகணும்னு பைரவி அத்தை இவ்ளோ பண்றாங்கன்னு சொல்ற, நீ என்னடானா கொஞ்சம் கூட சீரியஸா இல்லாம இப்ப கூட விளையாடுற? எங்க அம்மாவை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்னும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். பைரவி அத்தையோட பாசத்தை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஐயோ அப்பா, உங்க பைரவி அத்தைக்கு உண்மையிலேயே எங்க குடும்பத்து மேல ரொம்பதான் பாசம். பாசமா பாசம். இந்த பாசம் எல்லாம் மாமா நிச்சயதார்த்தத்தை நிறுத்தும் போது உங்க பைரவி அத்தைக்கு எங்க போச்சு? பெருசா பேச வந்துட்டா. எல்லாம் ஊருக்காக போடுற வேஷம். இதை எங்க அம்மா வேணா நம்புவாங்க, ஆனா என்கிட்ட உங்க ஆட்டம் எல்லாம் செல்லாது. புரிஞ்சுதா? மாமா, துளசி நான் சொல்றதே நம்ப மாட்டேங்கிறா. நீங்களாவது சொல்லுங்க மாமா. அத்தை துளசியோட அம்மாக்காக தானே அன்னதானம் எல்லாம் பண்றாங்க. மாமா, நான் சொல்றது உங்க காதுல விழுதா இல்லையா? இவன் நான் சொன்னதை நம்பாம பைரவி அத்தைய கண்டபடி திட்டிட்டு இருக்கான். துளசி அப்படி பேசுற ஆள் கிடையாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு லட்சுமி. யாரும் எனக்கு இங்க ஒன்னும் கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பாருங்க மாமா, வந்ததுல இருந்தே இப்படிதான் எல்லாரையுமே திட்டிட்டு இருக்கா. துளசி பாவம் லட்சுமி, அவ மனச நீயும் காயப்படுத்தாத. யாரு கரிசனமோ எனக்கு ஒன்னும் தேவையே இல்ல. அப்படி உண்மையிலேயே அக்கறை இருந்தா நான் போன் பண்ணும்போது எடுக்காம அப்படி என்னத்தை வெட்டி முறிச்சாங்களோ தெரியல. என்னது போன் பண்ணியா? ஆமா, போன் பண்ண. அதுல உனக்கு எங்க வலிக்குது? அப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்களா, பாத்துக்கிறீங்களா? நாங்க போன் பண்ணுவோம், பேசுவோம், ஒன்னா சேர்ந்து ஊரை கூட சுத்துவோம். இப்ப என்ன, நிச்சயம் தானே நின்னு போச்சு. இன்னும் விஸ்வாக்கு யாரு கூடயும் கல்யாணம் நடக்கல. ஏய் துளசி, ஏய், இப்ப நீ என்ன சொல்ல போறன்னு தெரியுமா? இரு, உங்க ரெண்டு பேர் பத்தியும் இப்பவே போய் பைரவி அத்தை கிட்ட சொல்லி கொடுக்கறேன். போ, இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? போய் உங்க பைரவி நொத்த கிட்ட போய் போட்டு கொடு. அத்தைய கூட்டிட்டு வந்து உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டி. ஏய் லட்சுமி, என்ன துளசி? ஏய் லட்சுமி நில்லு. லட்சுமி நில்லு. லட்சுமி லட்சுமி, நான் தான் போன் அட்டெண்ட் பண்ணவே இல்லைல்ல. விடு லட்சுமி, தேவையில்லாத பிரச்சனை உருவாக்காத. அதெல்லாம் முடியாது மாமா, நான் கண்டிப்பா சொல்லி தீர்வு. விடுங்க. அம்மா, ரொம்ப நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கம்மா, நீயாவது எங்களுக்கு சாப்பாடு வைமா. இதோ நான் வைக்கிறேன். சரிம்மா. துளசி, உன் கூட சேர்ந்து நானும் பரிமாறட்டுமா? மௌனம் சம்மதம். போதுமா போதுமா. உங்க ரெண்டு பேரையும் ஜோடியா பாக்கும்போது அந்த கடவுள் ஸ்ரீராமனையும் சீதா தேவியையும் பார்த்த மாதிரி இருக்கு. அட,
நீங்க வேற ஏமா ராமர் சீதைன்னு எங்களை போய் சொல்லிக்கிட்டு அதான் எங்க நிச்சயமே நின்னு போச்சு. நிச்சயதார்த்தம் தானே நின்னு போச்சு. நீங்க வேணா பாருங்க, உங்க 2 பேரோட நல்ல மனசுக்கு சீக்கிரமே மழை போல உள்ள பிரச்சனை எல்லாம் பனி போல சரியாகி கல்யாணம் நடக்கதான் போகுது. அத நான் பார்க்க தானே போறேன். கண்டிப்பா நீங்க பார்க்கதான் போறீங்கம்மா. ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? இதோ இந்த தெருமுனையில தான் இருக்கு. ஏன் தம்பி கேக்குறீங்க? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எங்க 2 பேருக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு. அப்படி நடந்தா உங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கணும்ல, அதுக்குதான். அப்படியா தம்பி? ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. கண்டிப்பா வரோமா. சும்மா இல்ல, காஞ்சிபுரத்துல நெஞ்ச பட்டு புடவையும் ஸ்வீட்டும் கொடுத்து உங்களுக்கு வந்து நான் பத்திரிக்கை வைக்கிறேன். என்ன கேட்டுச்சா? கேட்டுச்சு கேட்டுச்சு. கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். உனக்கும் அந்த காஞ்சிபுர கனகலட்சுமிக்கும். அப்ப போய் கனகலட்சுமி பிறந்த காஞ்சிபுரத்துல மட்டும் பத்திரிக்கைய எல்லாருக்கும் கொடு. அது மட்டும் இல்ல, உங்க ஜோடி பொருத்தம் நச்சுன்னு இருக்கும். செல்வன் தத்தி, செல்வி லூசு. சூப்பர்ல. என் மேல கோவமா இருக்காளாம். எப்பா என்ன நடிப்பு. என்ன நடக்குதுங்க? என்ன துளசி, ரொம்ப பொறுப்பா காய்கறிகளை நறுக்கிட்டு உட்கார்ந்துருக்க? என்ன பார்த்திபா, நக்கலா? ஏய், என்னடி அப்பாவை பார்த்து கத்திய காட்டுவியா? விடு சிவகாமி, துளசி என்ன இதெல்லாம் புதுசா பண்றா? இந்த சிவகாமிக்கு மூளையே இல்லப்பா. ஆமாண்டி, விட்டா இவ இப்படியே தான் பேசிட்டே இருப்பா. நீங்க கொடுங்க. ஏங்க, உங்களுக்கு காஃபி கொண்டு வரட்டுமா? இப்ப வேணாம் சிவகாமி. அம்மா துளசி, இன்னைக்கு சிவன் கோயில் போயிருந்தீங்க? என்னது, கோவிலுக்கு போனாளா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஐயோ சிவகாமி, நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு காலையில நான் சிவன் கோயிலுக்கு போனேன். அங்க பைரவி அம்மா உன் பேர்ல சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணி அன்னதானம் பண்ணாங்க, தெரியுமா? அட ஆமா சிவகாமி, அன்னைக்கு மாமா திட்டும் போது உனக்கு உடம்பு முடியாம போச்சுல்ல, அது சரியாகி நீ நல்லபடியா இருக்கணும்னு தான் இந்த பூஜை அன்னதானம் எல்லாமே. என்னடி சொல்ற? எனக்காக பைரவி அண்ணி பூஜை எல்லாம் பண்ணாங்களா? என்னால நம்பவே முடியல. ஆமா சிவகாமி, என்னால இருந்து நம்ப முடியல. அட ஆமாப்பா, நான் கூட முதல்ல நம்பல. அப்புறம் பார்த்தா அது உண்மைதான். நான் கூட அன்னதானத்துல எல்லாருக்கும் பரிமாறிட்டு தான் வந்தேன். என்னடி இது? எப்ப பார்த்தாலும் நம்ம மேல எரிஞ்சு எரிஞ்சு விடுற அண்ணியா இப்படி எல்லாம் பண்றாங்க? அது மட்டும் இல்ல, எப்படா நாம தொலைஞ்சு போவோன்னு இருப்பாங்க. அவங்க இப்படி பண்ணாங்கன்னா உண்மையிலேயே அண்ணி நல்லவங்களா மாறிட்டாங்க போல இருக்குங்க. அது என்னமோ சிவகாமி, நான் கோவிலுக்கு போனதுனால இத பார்த்தேன். மத்தபடி அத்தை எப்படின்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஜென்மத்துல மாறவே மாட்டாங்கன்னு நினைச்சேன். என் அண்ணி எனக்கு சிறப்பு பூஜை அன்னதானம் எல்லாம் பண்றாங்க. ஆனா கனவுல கூட என்கிட்ட அதிர்ந்து பேசாத என் அண்ணன் இப்படி விரோதியா மாறிட்டாரு. இதுதான் விதி போல இருக்கு. வருத்தப்படாத சிவகாமி. அது இல்ல, நல்லவங்களா மாறின அண்ணிய நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல ஜென்ம விரோதி மாதிரி பேசின அண்ணனை நினைச்சு வருத்தப்படுறதான்னு ஒண்ணுமே புரியல. ஐயோ அம்மா, அத மறந்துட்டு வேற வேலை இருந்தா பாரு. திரும்ப திரும்ப அதையே நினைச்சு உன் உடம்ப நீ கெடுத்துக்காத. கிட்ட போனா முட்டை பகன்னு சொல்லிருக்காங்க. அதனால அவங்க அவங்க அங்கங்கேயே அப்படியே இருக்கணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. போலாம்.
இன்னும் நிச்சயம் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டி மாதிரி பாடி போடின்னு சொல்ற, தோல் மேல எல்லாம் கை போடுற. என்ன தைரியம்டா உனக்கு? துளசி, நீ மட்டும் என்ன வாடா போடான்னு சொல்ற, நான் உன்னை சொல்லக்கூடாதா? விடு துளசி, வலிக்குது. நான் உன்னை எப்பவும் அப்படித்தானே கூப்பிடுவேன், தத்தி தத்தி. எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அந்த நாளை நினைச்சாலே மனசுக்குள்ள கலர் கலரா பட்டாம்பூச்சி பறக்குது. எனக்கும் துளசிக்கும் இருக்கிற விரிசல்ல துளசி எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா. அதை எடுக்காம மிஸ் பண்ணிட்டோமே. அவ சொல்ற மாதிரி இந்த விஷயத்துல நான் ஒரு தத்தி தான். கோவில் அந்த லேடி என்னையும் துளசியும் சேர்த்து வச்சு ராமனும் சீதையும் சொல்லும் போது துளசி பெருசா எந்த கோவமும் படலையே. அதுக்கு பதிலா என்னையும் கனகலட்சுமியும் சேர்த்து கிண்டல் தான் பண்ணுனா. அப்ப நம்ம ஆளுக்கு நம்ம மேல உண்மையிலே கோவம் இல்லை, இது வெறும் அது என்னமோ சொல்லுவாங்களே, ஊடல். அதுதான் போல. இந்த சான்ஸ வச்சு மறுபடியும் நம்ம கதையை நல்லதா ஆரம்பிச்சிட வேண்டியதான். டேய் தத்தி, நீயாவது துளசி விஷயத்துல எந்த சுதப்பலும் பண்ணாம ஒழுங்கா நடந்து கூட. என்னம்மா காலையிலேயே ஏதோ பயங்கர யோசனையில இருக்கீங்க? நான் எதை பத்தி யோசிக்க போறேன்? எல்லாம் உங்க ஐயாவை பத்தி தான். ஏமா ஐயாவுக்கு இப்ப என்ன? ஐயாவுக்கு ஒண்ணும் இல்ல, என்னாலான எல்லா முயற்சியும் பண்றேன். ஆனா அவர் பழையபடி சகஜ நிலைமைக்கே திரும்பல. இன்னும் அந்த சிவகாமி நினைப்பு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஐயோ அம்மா, அந்த பாசமலர் கதையெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சுமா. ஆமாமா, சரி அதை விடுங்க. நீங்க சொன்னபடியே நம்ம விநாயகருக்கான சிறப்பு பூஜைய கோவில்ல போய் முடிச்சிட்டு வந்துருவோமா? ஏண்டி, நாம கோயிலுக்கு போறதா முக்கியம்? விஸ்வாவும் லக்ஷ்மி வந்துடட்டும் என்ன? சரிம்மா. மாமா, என்ன அப்படி பாக்குற? இல்ல மாமா, இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். நீ தான் அழகா இருக்க. வலிக்குது. ஏ லக்ஷ்மி, எதுக்கு உன்னைய நீ கிள்ளிக்கிட்ட? அதுவா மாமா, இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை நாள் ஆகியும் இன்னைக்குதான் நீங்க முதல்ல நீ அழகா இருக்கன்னு சொல்லிருக்கீங்க. அதான் நிஜமானு என்ன நானே கிள்ளி பாத்துக்கிட்டேன்.
அம்மா தம்பிய பாத்தீங்களா? நம்ம லக்ஷ்மி கூட எவ்வளவு நேரமா பவ்யமா பேசிட்டு இருக்காருன்னு. ஆமாண்டி, இல்லன்னா இந்நேரம் 4 தடவையாவது லக்ஷ்மிய பார்த்து லூசு லூசுன்னு சொல்லிருப்பான். அது மட்டும் இல்ல, எடுத்த உடனே எரிஞ்சு விழுந்திருப்பான். ஆனா இதையெல்லாம் பார்க்க நம்ம சித்திக்கு கொடுத்து வைக்கலையே. அதனால என்னம்மா, அவங்க தான் நேரா கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அங்க போய் நம்ம விஷயத்த சொல்லிடலாம். ஆமா சத்யவதி, என் விஸ்வா நான் நினைச்ச மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கவலையை விடுங்கம்மா, எல்லாமே நல்லதே நடக்கும். தம்பி எப்படியோ நம்ம அப்பா மாறவே போறதில்லன்னு நினைச்சிட்டு நம்மளே மாறிடலான்னு லக்ஷ்மி கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. ஏன் லக்ஷ்மி, கோவிலுக்கு நீயும் தானே வர? ஆமா மாமா. சரி வா லக்ஷ்மி. அப்புறம் சத்யவதி, கோயிலுக்கு போனாலே ஒரு மனசு நிம்மதி தானே? ஆமாமா. என்னம்மா, கோவிலுக்கு போலாமா? நீங்க ரெடியா? நான் கிளம்பியாச்சுப்பா. என்ன சத்யவதி? ஆமாமா, நானும் ரெடி. சரி வாங்கம்மா போலாம். போலாமே. லக்ஷ்மி நீ வா போலாம். சரிங்க அத்தை. அம்மா, கார் கீயை ரூம்லயே வச்சிட்டேன். நீங்க வாசலுக்கு போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி, நாங்க வாசல்ல நிக்கிறோம், நீ சீக்கிரம் வந்துரு. சரிம்மா. வா. போங்க போங்க, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? அம்மா, நான் லக்ஷ்மி கூட பேசுறத பார்த்து நான் துளசியை மறந்துட்டேன்னு தப்பு கணக்கு போட்டு என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க மட்டும் இல்ல, அந்த ஜால்ராவும் நம்ப ஆரம்பிச்சிருச்சு. இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் லக்ஷ்மி கிட்ட அன்பா பேசுற மாதிரி நடிச்சு துளசியை நான் நினைச்ச மாதிரி வீட்டுக்கு வைஃபா கூட்டிட்டு வருவேன். அப்பதான் துளசிக்கு ஏற்பட்ட களங்கத்தை என்னால துடைக்க முடியும். ஏய், என்ன நிறைய போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க? ஏதோ பெரிய விஐபி வராங்களோ என்னமோ. எனக்கும் அப்படித்தான் தோணுது. அப்படி யாரா இருக்கும்?